நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மாடித்தோட்டத்தில் காய்கறி செடிகள் வளர்த்தோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு இந்த ஃபங்கிசைடு, இலை சுருட்டல், இலையில் கருப்பு புள்ளிகள் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப் அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த இலை சுருட்டல் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு செடியும் வளர்க்கவே முடியாது. நம்ம என்ன தான் பராமரித்தோம் அப்படின்னாலும் ஒரு தடவையாவது அந்த செடியில் இலை சுருட்டல் வந்துடும். இந்த இலை சுருட்டல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ் அட்டாக் தான். இந்த ஃபங்கஸ் அட்டாக் வராமல் காக்கிறதுக்கான ஒரு ஃபங்கிசைடு தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்கிசைடு வந்து பார்த்திங்கன்னா கடுகெண்ணெய் அப்புறம் மிளகு இது ரெண்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபங்கிசைடு. இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு முழுமையாக பாருங்கள். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பதிவு வந்து முழுமையாக பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து இன்றைக்கி காலையில் பண்ண அறுவடை தான் இது. நிறைய செடிகளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபங்கஸ் அட்டாக் வந்து இருக்குது. பட் வந்து அது வந்து நிறைய க்யூர் பண்ணி நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு அந்த செடியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃபங்கஸ் அட்டாக் இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து செடியில் வந்து பெருசாக காய் வந்து காய்க்கவே காய்க்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய். நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். கடுகு புண்ணாக்கு, அப்புறம் வந்து கடுகு டைரெக்டாகவே கடுகை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கடுகு எண்ணெயும் நல்ல ஒரு ஃபங்கிசைடு. கடுகு எண்ணெய் வந்து நான் ஒரு சின்ன ஒரு 100 கிராம் 100 ml பேக்கெட் டப்பாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகு எண்ணெய் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, சின்னதாக வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டு சமையல்லே கூட நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம். இதோடைய கூட நான் வந்து ஒரு 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டுற குழவி வச்சு தட்டி வச்சுருக்கேன். மிளகு எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, நல்லா ஒரு அரை ஸ்பூன் முழு மிளகு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு வரமிளகா, இது நல்லா காரமான வரமிளகா, அது ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கடுகு எண்ணெயை நம்ம ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுலேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது டிசீஸ் இருந்தது, ஏதாவது ஃபங்கஸ் அங்கேயே அட்டாக் ஆகும்ல, அது எல்லாத்துக்குமே கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கிள்ளி வச்சுருக்க வரமிளகா, அதே மாதிரி இந்த மிளகு, தட்டி வச்சுருக்க மிளகு, பூண்டு, இது 3ஐயும் போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்து கடுகு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது அப்படியே ஒரு மணி நேரம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இந்த வரமிளகா, பூண்டு, அப்புறம் மிளகு இது போட்டு இந்த கரைசலை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 நாளைக்கு இந்த எண்ணெயில் அப்படியே ஊறட்டும். இந்த கடுகு எண்ணெயில் பூண்டு, வரமிளகா, பெப்பர் இது 3 நல்லா ஊறட்டும். ஒரு 2 நாள் ஊற விட்டுருங்க. 2 நாள் ஊற விட்டுட்டு இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயில் கூட செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 மாதம் வச்சு பயன்படுத்தலாம். இதை 2 மாதத்துக்கு மேலேயே கூட நம்ம இதை வச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 மாதத்தில் காலி பண்ணிடுங்க. இந்த எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கிசைடு நம்ம உடம்புல இருக்கிற ஃபங்கஸில் கூட இதில் வந்து குணமாயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த எண்ணெயை கூட தேய்ச்சி, இந்த ஊர்க்காரங்களாம் எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போது இந்த எண்ணெயை நம்ம செடிக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து எண்ணெயாக கொடுக்க முடியாது. இது வந்து செமையாக ஒர்க் ஆகும். நம்ம தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி, செம்பருத்தி செடி எல்லாத்துலேயுமே செமையாக ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயாக கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கலக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு ஊற்றிக்கோங்க உள்ளே. இப்போ நான் கொஞ்சமாக தான் தயாரிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு இந்த எண்ணெய்க்கு வார்ம் வாட்டர் நான் கலக்கிறேன். கொஞ்சமாக வார்மாக இருக்கணும் தண்ணி, கொதிக்கலாம் வேண்டாம், வார்மாக இருக்கணும் தண்ணி. அந்த வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ட்ராப் வந்து இந்த ஷாம்புவை சேர்த்துக்கலாம். மைல்டு ஷாம்பு தான் இது. இப்போது இந்த ஷாம்பு வந்து நம்ம ஊற்றியாச்சு, எண்ணெய் போட்டாச்சு. இந்த ஷாம்புவையும் போட்டுட்டு வார்ம் வாட்டரில் எவ்வளோ உங்களால் குளுக்க முடியுமோ அந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். நல்லா ஷேக் பண்ணுங்கள்.
ஸோ இது நல்லா பிளெண்ட் ஆயிரும். எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் தன்மை போயிட்டு அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த சோப் கரைசலும் இருக்கிறதுனால அந்த தண்ணியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். அண்ட சராசரமாக மாடுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நுரை அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெயே இல்லை, அங்கே எண்ணெயே தெரியல. வார்ம் வாட்டராக வேறு இருந்ததுனால நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கரைசலை நீங்கள் எந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணுமோ அந்த செடிக்கு கொடுங்க. லீஃப் கர்ல் இருக்கிற எந்த செடிக்கும் கொடுக்கலாம். லீஃப் கர்ல் வராமல் இருக்கணும் அப்படின்ற செடிக்கு கூட கொடுக்கலாம். நம்ம அந்த தக்காளி செடிகளுக்கு வாரம் ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம். அஃபெக்ட் ஆகியிருந்த செடிகளுக்குன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அது சரியாகிற வரைக்கும் ஒரு 4-5 தடவை நீங்கள் வந்து கொடுக்கலாம். செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா வாரம் ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.